உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பிப்ரவரி 10ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. முன்பதிவு செய்வதற்காக 2000த்திற்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் வந்துள்ளனர். இது தொடர்பாக அலங்காநல்லூரில் உள்ள எமது செய்தியாளர் மாரிச்சாமி தரும் கூடுதல் விவரங்களை கேட்போம். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு விழா பிப்ரவரி 10ஆம் தேதி அலங்காநல்லூரில் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த ஜல்லிக்கட்டு விழாவில் கலந்து கொள்ள மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு இன்று துவங்கியுள்ளது. இன்று துவங்கியுள்ள முன்பதிவில் இளைஞர்கள் அதிகமானோர் கலந்து கொண்டுள்ளனர். ஏராளமானோர், அதாவது 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த முன்பதிவிற்கான விதிகள் என்னவென்றால், வீரர்கள் 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த 20 வயதிற்கு உடனான உடல் தகுதி, உடல் எடை 65 கிலோவுக்கு மேல் இருக்க வேண்டும். மேலும் வீரர்களுக்கு இளைப்பு மற்றும் இரத்த அழுத்தம் மற்றும் நெஞ்சுவலி உள்ளிட்ட நோய்கள் இருக்கக்கூடாது என மருத்துவர்கள் உடனடியாக அவர்களை பரிசோதித்து அந்த முன்பதிவுக்கான உடனடி ஆணையை வழங்குகிறார்கள். அதனை அலங்காநல்லூர் பகுதியில் உள்ள, அதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பில் தாசில்தார் அவர்கள் முன்வந்து அவர்களுக்கான மாடுபிடி வீரர்களுக்கான அந்த உடனடி ஆணையை வழங்குகிறார்கள். இந்த ஆணையை பெற்றுவிட்டு, அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கு பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அலங்காநல்லூரில் நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டுக்கு காளைகள் முன்பதிவு செய்வதற்காக நாளை அனுமதிக்கப்பட்டுள்ளது. நாளை காலையில் இருந்தே இங்கு நேரில் கொண்டு வந்து அதை கால்நடை மருத்துவர்களின் மூலமாக மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு காளைகள் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதிக்கப்பட உள்ளது. மதுரை அலங்காநல்லூரிலிருந்து தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலகுமாருடன் செய்தியாளர் மாரிச்சாமி.